வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று இறையருளால் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மகா சுவாமிகள் ஒரு கதை சொல்லியிருக்க. அந்த கதைக்கு பேர் என்ன தெரியுமா? சிவக்கீரை. முளைக்கீரை தெரியும், அரைக்கீரை தெரியும், காசினி கீரை தெரியும். அது என்ன சிவக்கீரை? அது எந்த ஒரு கதை சொல்றதா இருந்தாலும் மகா சுவாமிகள் சொல்ற போது இருக்கிற அந்த சுவை வேற யார் சொன்னாலும் கிடையாது. ஏன்னு கேட்டா, ஒரு கதையை அவ்வளவு சுவைபட சொல்லக்கூடிய சொல்லின் செல்வர் அவர். இந்த கதை எப்படின்னு கேட்டாக்கா, இது அண்மையில ஒரு இப்போ 1938க்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த மகாமக குளத்துக்கு கரையில ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு ஒரு செட்டியார். அவருடைய மனைவி பேரு சிவகாமி ஆச்சின்னு பேரு. 2 பேரும் மகா பக்தர்கள். மாட்டு வண்டியில போயி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு, சிவனை தரிசனம் பண்ணாம அவங்க இருந்ததே இல்ல ஒரு நாள் கூட. அத தவிர ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, யாராவது சிவனடியார்கள் வருவார்கள். இங்க எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டாக்க, அதோ நம்ம செட்டியார் மளிகை கடை செட்டியார் வீட்டுல சாப்பாடு போடுவாங்க போங்க அப்படிம்பாங்களாம். அந்த அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ அத அந்த சிவனடியாருக்கு படைத்து விட்டு அப்புறமா புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை, அதனால கடையை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பையனை தத்தெடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு நல்ல மழை. ஆச்சி கேட்குறாங்க, என்னங்க இன்னைக்கு யாருமே வரலையே, நான் சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு, என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது, சரி பார்க்கலாம் யாரான்னு வருவாங்க அப்படிங்கிறதுக்குள்ள கடை பையன் வந்தான். வந்த உடனே, அப்பா இந்த சாப்பாடெல்லாம் நீ எடுத்துட்டு போ, யாரான்னு இன்னைக்கு வந்தாங்கன்னா நான் அப்புறமா சமையல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எப்போதும் அந்த வரவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்பேன். கூட்டு பிடிக்குமா, பொரியல் பிடிக்குமா, எது பிடிக்குமோ அதை நான் செஞ்சு போடுவேன். இதை நீ எடுத்துன்னு போப்பா சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா செஞ்சதை அனுப்பிச்சிருச்சு. அன்னைக்கு மழை வேறையா, இந்த செட்டியார் ஒரு கொடையை எடுத்து சரி யாரான்னு கிடைப்பாங்களான்னு போய் பார்த்தா மகாமக குளத்துக்கிட்ட அந்த மழைக்கு ஒண்டிக்கிட்டு ஒரு சிவனடியார் இருந்திருக்கிறார், ஒரு துறவி. பார்த்த உடனே, ஐயா சாமி நீங்க சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்டபோது, இல்லையே இந்த மழையில எங்க போய் சாப்பாடு தேடுவேன்ன பொழுது, வாங்க நம்ம வீட்டில் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ன உடனே வந்த உடனேவே அந்த அம்மா அவருக்கு காலை கழுவி சந்தனம் குங்குமம்லாம் இட்டுக்க கொடுத்து மரியாதை செஞ்சு, சாமி நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ன பொழுது, எனக்கு இனிமே தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, எங்களுக்கு கொல்லை பக்கத்தில் முளைக்கீரை செடி இருக்குது, அங்கே போய் என்ன வேணுமோ நாங்கள் கேட்டிங்கன்னா பறிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ன போது, ஓ அப்படின்னா எனக்கு தண்டுக்கீரை சாம்பாரும் முளைக்கீரை மசியலும் வேண்டும் அப்படின்னாராம். இதோ இப்போ ஒரு நிமிஷம்னா இவர் நினைச்சாராம், இவர் போய் கொல்லை பக்கத்துல போய் அந்த செட்டியார் பறிச்சுட்டு வந்த பிறகு இந்த அம்மா சமைச்சு நமக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ள பசி தாளாது, நானும் வருகிறேன் செட்டியாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொல்லை பக்கம் போனாராம். அந்த அம்மா முறத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. செட்டியார்ல நம சிவாய 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 சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே முளைக்கீரை பறிக்கிறாரு, தண்டு கீரையை ஒடிக்கிறாரு. இலையெல்லாம் பறிச்ச பிறகு அந்த தண்டு இருக்கும்ல, அதை எடுத்து அந்த அடியில வேற உடைச்சு போட்டுட்டு அதை 2 3 அந்த அப்படி நாரெல்லாம் வருமே அது எல்லாத்தையும் ஆஞ்சு ஆஞ்சு இந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த அம்மா இதை வாங்கி தனியா வைக்குது. அதுக்குள்ள அந்த துறவி என்ன பண்ணாராம், சச்ச அவர் ஒண்டியா பண்றாரு, நம்மளும் பண்ணினா நேரம் ஆயிடும்லன்னு சொல்லிட்டு அவரும் எல்லா கீரையெல்லாம் அவசரம் அவசரமா பறிச்சு கிரிச்சு கொடுத்த உடனே அந்த அம்மா அந்த கீரையோட இதை சேர்க்காம இன்னொரு முறத்துல வாங்கிக்கிட்டு போய் இதை தனியா சமைக்கிறாங்க, அதை தனியா வேக வைக்கிறாங்க. வேக வச்சுட்டாங்க, மசியல் பண்ணிட்டாங்க, இதை தனியா வேக வச்சிருக்கிறாங்க. இன்னும் சாம்பார் தான் பண்ணணும். அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, இந்த இவர் உட்காந்து செட்டியாரோட பேசிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த அம்மா அவர் வீட்டுக்காரர் கொடுத்த கீரையை வேக வச்சத கடைஞ்சிட்டா. இவர் பறிச்சுட்டு வந்ததை, யாரு துறவி பறிச்சுட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துல வேக வச்சு பூஜை உள்ள கொண்டு போய் வச்சு சிவன்கிட்ட என்னமோ சொல்றா. அவர் பார்த்தாராம், பாத்தியா அவளுடைய கணவன் பறிச்சத அங்க சமையலறைக்கிட்டே வச்சுட்டா, நான் துறவி எப்பேற்பட்ட சிவ பதவி எனக்கு, பத்தியா என்னோடதை கொண்டு போய் நைவேத்தியம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரே பெருமை பிடிபடலை. சிவனடியார்கள்னா எவ்வளவு ஒரு மகிமை அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த அம்மா அதை கொண்டு
இதை சாம்பார் பண்ணியாச்சு. அவர் கேட்ட மாதிரி சாதம் வடிச்சுட்டாங்க, களத்துக்கு பருப்பு வச்சுட்டாங்க, முளைக்கீரை மசியல், தண்டு கீரை சாம்பார், அவ்வளோதானே அவர் கேட்டார். செஞ்சாச்சு. செஞ்சு அவர் சாப்பிடும்போது அந்த துறவிக்கு, அம்மா நான் பறித்தேன் என்பதற்காகவா சிவனுக்கு அதை நீங்கள் படைத்தீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா அவருடைய கணவர் முகத்தை பார்க்குற போது, பரவாயில்ல நீ சொல்லுன்னாராம். இல்லை சுவாமி, என்னுடைய கணவர் அந்த கீரை இலையை பறிக்கிறதுலேருந்து அவர் உள்ள அந்த சேத்துல கால் வைக்கிற போதே, கீரை பாத்தியில கால் வைக்கும் போதே நமசிவாய சிவா 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 சிவான்னு சொல்லி சிவன் நாமம் சொல்லியே பறிச்சதுனால நான் சிவனுக்கு தனியா போய் அதை படைக்கணுங்கிறது இல்லை. சாதாரண முளைக்கீரை சிவக்கீரை ஆகிவிட்டது. நீங்கள் ஒண்ணுமே சொல்லாமல் மழைக்கு பயந்து கொண்டு கொடையை பிடித்து கொண்டு இந்த கீரையெல்லாம் அவசரம் அவசரமா பிரிச்சு கொடுத்தீங்க, தண்டெல்லாம் வேரோட பிடிங்கி உதறி கொடுத்தீங்க. நீங்க சிவநாமம் சொல்லலை, அது சிவக்கீரை இல்லை, ஆகையினாலே அதை நான் வேக வைத்து சிவக்கீரையாக்கி சமைத்தேன்னு உடனே சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருந்துதான் அவருக்கு. இதை ரொம்ப அழகா சொல்லுவார் அவர். பலார்னு கொடுத்த மாதிரி, ஓ நான் பெரிய துறவி அதனாலதானா அப்படி நீ நினைச்சல்ல, நீ வெறும் வாயை வச்சுக்கிட்டு நீ பறிச்சல்ல, அது எப்படிப்பா சிவனுக்கு ஆகும் அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்லாம சொன்னேன். ஓ அப்படியா, எனக்கு அது தோன்றவில்லை அப்படின்னாராம். நாங்க எது பண்ணினாலும் சிவனுக்காகத்தான் பண்றோம், அதனாலதான் நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம், எங்களுக்கு மனசுல பட்டது அதனால போய் சிவன் கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன், அப்ப அது சிவக்கீரை ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை பரிமாறினேன் அப்படின்னு சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த மளிகை கடை செட்டியாரும் சிவகாமியம் அம்மையும் சிவராத்திரி அன்று, இது 1938 நடந்ததுன்னு பெரியவா சொல்றா. இந்த பெரியவா சொல்ற கதைங்கிறதுனால தான் நான் ஆணித்தரமா சொல்றேன். 1938 கோவிலுக்கு சிவராத்திரி அன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல உட்கார்ந்தவர் அந்த அம்மா சிவாய நமகன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உயிர் விட்டாங்களாம். அவ உயிர் விட்ட அடுத்த க்ஷணமே இவரும் சிவாய நமன்னு சொல்லி அந்த சிவகாமியை பிரியாதவர் இருவரும் ஒரே நாளில் சிவாய நமன்னு சொல்லி உயிரை விட்ட ஒரு தம்பதியருங்கிற கதையை சொல்லும்போது, அதுக்கு சிவக்கீரைன்னு சொன்னதுனால நான் அதே தலைப்பை வச்சு சொன்னேன். மகாசுவாமிகள் எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்கிறார், ஆனா இது நெஞ்சத்தை தொடுகின்ற ஒரு கதை. இப்ப நான் இதுக்கு சொல்றேன். இப்ப நாம என்ன பண்ணுவோம், எங்களுடைய பாட்டி எல்லாம் காய்கறி நறுக்கும்போது பேச மாட்டாங்க. நான் சொல்றது எங்க பாட்டிக்கு அம்மா, அந்த பாட்டிக்கு திருவாரூர் பாட்டி என்று பேர், சாரதாம்பாள் என்று பேர். காய்கறி நறுக்கும் பொழுது இதுக்கு கூட உயிர் இருக்கும், அதை நம்ம நறுக்கிறோம் இல்லையா அருவாமனையில, அதனால கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு ராமநாமத்தை சொல்லிண்டே நம்ம காய்கறி நறுக்கிட்டோம்னாக்க நம்ம இதை கொல்ற பாவம் வராது அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் சிரிப்பா வரும் எல்லாருக்கும். என்னன்னு கேட்டா, காய்கறிக்கு உயிர் இருக்கா? ஜெகதீஷ் சந்திர போஸ் என்ன கண்டுபிடிச்சு சொன்னார்? தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறதுன்னு சொன்னார் இல்ல. அது அவங்க எப்படி உணர்ந்தாங்கன்னா, ஒரு ஒரு கீரையை நறுக்கணும்னா கூட அதுக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சு பேச மாட்டாங்க. கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டே காய்கறிகள் நறுக்கின காலம் அது. நன்றாக இருந்ததுனால்தான் அவர்களுடைய தலைமுறை எல்லாம் நன்றாக இருக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப இந்த அம்மா என்ன சொன்னாங்க, அவர் சிவசிவன்னு சிவநாமன் சொன்னதுனால அது சிவக்கீரை. உங்கள சில பேருக்கு தோணுமே, ஓஹோ அப்ப அவர் ஹரஹரன்னு சொல்லியிருந்தா அதான் அரைக்கீரையான்னு நீங்க கேட்பீங்களே. உங்களுக்கு இந்த லந்தெல்லாம் உண்டுன்னு எனக்கு தெரியும், ஆனா பெரியவர் கதையில அதை சொல்லலை. அது அரைக்கீரையோ முளைக்கீரையோ சிவநாமம் சொன்னதுனால அது சிவக்கீரை, புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க கூட கதை மட்டும் சொல்றதுக்காக வரல. எது சரி எது தப்புங்கிறத நீங்க முடிவு பண்ணுவீங்களா, இல்லை யாரையான்னு கேட்டு அவங்க தான் முடிவு எடுக்கணுமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் முடிவு எடுக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறார். நல்ல நல்ல கெட்டிக்கார குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவர் கேட்கிறார், ஏப்பா ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டபோது ஒரு பெண் எழுந்தா. ராவணன் பெண்ணாசையால் அழிந்தான், துரியோதனன் மண்ணாசையால் அழிந்தான். சரி, நல்ல சரியான விடை, உட்கார் அப்படின்ட்டு. இன்னொரு பையன் எழுந்தான். ராமர் 14 வருஷம் வனவாசம் போனான்,
இவர்கள் 13 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம். அதுதான் அப்படின்னு. சரி, நீயும் சரியான விடைதான். நீ உட்காரு. தசரதருக்கு 3 மனைவியர், ஆனா பாண்டவர்களுக்கு ஒரே மனைவி. சரிடாப்பா, நீயும் கரெக்டு தான். ஒரு பையன் சொன்னா, ராமாயண புஸ்தகத்துல அட்டையில வேற படம் போட்டிருக்கோம், மகாபாரதத்துல வேற படம் போட்டிருக்கோம். இதுல சீதை சோகமா இருக்கிறாப்புல போட்டிருக்கோம், அங்க பாஞ்சாலி துகில் உரியறாப்புல போட்டிருக்கோம். அப்பா, உன்னுடைய ஆப்சர்வேஷன் ரொம்ப கரெக்டு, உட்காரு. இப்படி ஒத்தத்தரையா கேள்வி கேட்ட போது அந்த ஆசிரியர் கேட்டாராம், இதுல எந்த கேள்விக்கு எந்த பதில் கரெக்டுடா அப்படின்னு கேட்டபோது, முதல்ல சொன்ன பொண்ணு எழுந்து, நான் சொன்னதுதான் கரெக்டு, சுருக்கமா சொல்லிட்டேன், மண்ணாசை பெண்ணாசை. தப்பா? தப்பு இல்லை. அப்புறம் அடுத்த பையன் சொன்னா, நான் சொன்னது தப்பா? தப்பு இல்லை. அப்ப எது இந்த கேள்விக்கு எது சார் சரியான விடை அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? இன்னொருத்த என்ன சொன்னா, அட்டைப்படம் வேற மாதிரி இருக்கும்னுட்டா. அதுவும் ரைட்டு தான். இப்ப இதை பார்த்த உடனே, ஓ இது சீதை, அசோகவனத்து சீதை உட்காந்துருக்கான்னு தெரியும். இல்ல ராம பட்டாபிஷேகம் இருக்கும், இதுல திரௌபதி துகில் உரியறது இருக்கும் இல்லையா, இல்ல கீதோபதேசம் இருக்கும். ஆக மொத்தம் அவரவர் கண்ணோட்டத்திலிருந்து அவரவர் சொன்ன விடை சரி. ஆனா வாழ்க்கையில உன்னுடைய கோணத்திலேயே நீ பார்த்து இதுதான் சரின்னு சொல்லலாமா அப்படி, அது இன்னொரு கேள்வி கேட்ட பொழுது இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண, இல்லை சார், நான் முதல்ல அந்த பொண்ணு சொன்னது கரெக்டுன்னு நினைச்சேன், அப்புறம் நான் சொன்ன விடை தான் கரெக்டுன்னு தோணித்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொழுது அவர் சொன்ன, நான் என்ன நினைக்கிறேங்கிறது கணக்கு இல்லடாப்பா மகனே, அவரவர் வாழ்க்கையில எத்தனையோ எதிர்கேள்விகளை சந்திக்கிறோம், எது சரி என்பதற்கு நீங்களே இத்தனை பதிலையும் சொல்லி பார்த்து விட்டு இதில் எது தேர்ந்தது, இது என்ன பாடம் சொல்லுது, அது என்ன பாடம் சொல்லுது, அதைத்தான் நீ பார்க்கணும்னு சொன்ன பொழுதுதான் இந்த பசங்க, ஆமா இது வரைக்கும் நாங்க இதெல்லாம் சொல்லிட்டோம், இப்ப இதுக்கு இன்னொரு, நீங்க இதே கேள்வியை திருப்பி கேளுங்க சார், நாங்க சொல்றோம். நானா என்னன்னா, ஒருவன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தந்தை வாக்கிற்காக நடந்தது ராமாயணம். இது உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரே வசனம் இதற்காக நடந்தது. இப்போ உன்னுடைய சிந்தனை தெளிவாகி விட்டதுன்னாராம். இது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு கேள்வி, எத்தனையோ கேள்வி நம்மளுடைய வாழ்க்கையில, அதுக்கு எத்தனையோ பதில்கள், ஆனா எந்த பதில் கரெக்டுங்கிறது நாம எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிற பொழுது, நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிற பொழுது அதன் உட்பொருள் விளங்கும். அவசரப்பட்டு இதுதான் என்னோட பதில் அப்படின்னு படபடபடன்னு கொட்டாமல், இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், அதுவும் சரிதான். 13 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இவன் 14 வருஷம் போனான், இவன் 5 பேர், அவன் 4 பேர். இப்படி ஒன்னொன்னா பார்க்குற போது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அல்லது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டா, அதன் உட்பொருளை நீ வாங்கி சொன்னேன்னாதான் உன்னுடைய அறிவு கூர்மையானதுன்னு அர்த்தம். மேல எழுந்த பாரியா, யாரப்பா பிரகஸ்பதி, நீ என்ன சொன்ன, அட்டைப்படம் வேற போட்டிருக்குன்னு சொன்ன இல்ல, அட்டைப்படம் முக்கியம் அல்ல, அதன் உள்கருத்து என்னங்கிறத வாங்கிக்கணும். இப்பெல்லாம் நீங்க ரொம்ப சின்ன மாணவர்களாக இருக்கிறீர்கள், வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது இந்த லெவல்ல நீங்க திங்க் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வியை போட்டேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எதுவாக இருந்தாலும் ஆனா அதோட மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார்ல, அதன் உள்ள என்ன சொல்லுகிறது. ராமாயணம் மகாபாரதம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இங்கே நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு, இவ்வளவுதானே. இது ரெண்ட நீ யாரான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அவனை நான் இன்னைக்கு ஆசிரியரா உட்கார வச்சிருப்பேன்னாராம். ஆக இந்த பசங்களை சிந்திக்க வைக்கணும். நாம சொல்லி கொடுத்து அப்படியே புஸ்தகத்தை பார்த்து ஒப்பிச்சு படபடபடன்னு அதையே கொட்டி துப்பி 100க்கு 100 மார்க் வாங்குவது அல்ல. அதோட உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வாங்கினால்தான் இவன் வாழ்க்கையில உயர முடியும். சும்மா படிச்சு அதை போய் ஒப்பிச்சு மார்க் வாங்குறதோ இல்லை கிரேடு வாங்குறதோ அது முக்கியம் அல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்நோக்கிற பல கேள்விகள் வரலாம், 1008 கேள்விகள் வரலாம். வருகின்ற போது கூட எது சிறந்த பதிலாக இருக்கலாம் என்று கொஞ்சம் ஆராய்ந்து விட்டு உங்க மனசுல வேகமா AI3 மாதிரி அது ஒர்க் பண்ணணும். கட ஜிபி சாட் மாதிரி போகணும். கடன்னு போய் தோண்டி எடுத்து இதுவா இருக்கும் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா
அந்த விடை கரெக்டா இருக்கும். ஆக மொத்தம் இப்ப நீங்க எதை கேட்டாலும் சிந்திக்க பிறகு பேசுக. அததான் இந்த நான் சொல்ல வந்த விஷயம். ஒரு ராஜா கதை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ராஜா என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு பணியாளன். பணியாளன்னா எடுபிடி வேலை. ராஜாவோட செருப்ப கொண்டு வந்து தருவான். அ அதாவது அந்தரங்க மெய்க்காப்பாளன்லாம் இல்ல. இவன் ராஜாவுக்கு பணி செய்யறவன். ராஜா தோள்ல எந்த துண்டு போட்டுக்கிறானோ, அத பத்திரமா கொண்டு வந்து அவர் எங்கேயான வேலையா இருந்தா அத கையில வாங்கிக்கிட்டு, அந்த மாதிரி அவரோடயே இருப்பான். நல்ல பணியாளன். அவனுக்கு ஒண்ணும் சிறப்பான பணின்னு சொல்ல முடியாது. வேலைக்காரன். அவர் எஜமான், இவர் வேலைக்காரன். அப்போ ஒரு நாளைக்கு ராஜா சொன்னாராம், என்னுடைய பரிவாரங்கள்லாம் யாருமே வேண்டாம். நீயும் நானும் மட்டும்தான். வேட்டைக்கு போலாம் வா. வேட்டையாடு, விளையாடு. வா என்னோட வா அப்படின்னானாம். அரசே மத்தவங்க யாருமே வேண்டாமா? வேண்டாம். நீ உனக்கு ஒரு குதிரை, எனக்கு ஒரு குதிரை. நம்ம 2 பேரும் போலாம். ஒரு வாரம் இங்க வரவே வேண்டாம். காட்டிலேயே சுத்தி, அங்கேயே சாப்பிட்டு, பழைய கதையெல்லாம் பேசுவோம். ஏன்னு கேட்டா, உன்னுடைய அப்பா காலத்திலிருந்து, என்னுடைய தந்தை காலத்திலிருந்து நெருங்கின உறவு. ஆனா, உங்க அப்பாவுக்கு வேற ஒரு உயர் பதவி எங்க அப்பா தரல. உன்னையும் நான் என்னோட வேலைக்காரனா தான் வச்சிருக்கேனே தவிர, இதை விட ஒண்ணு பட்டாளத்துல சேர சொல்லியோ நான் உன்னை ஒசத்தல. என்னமோ எங்க அப்பா பண்ணதையே நானும் பண்ணிட்டேன் அப்படின்னு. அரசே, எனக்கு இது பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? உங்களோட இவ்வளவு கிட்ட நெருங்கி மந்திரி கூட நிக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு செருப்ப கொண்டு வந்து தரவோ, இல்ல ராத்திரி தூங்கும் பொழுது கால் பிடிச்சு விடவோ, எனக்கு இருக்கிற பாத்தியதை யாருக்கும் கிடையாது. எனக்கு இது போரும் அப்படின்னு அவன் சொன்னபோது ராஜா மகிழ்ந்து போனானாம். எல்லாராலையும் அப்படி சொல்ல முடியாது. ஏன் ராஜா இவ்வளவுலாம் நான் செய்யறேன்னு என்ன ஒரு மந்திரிக்கு உதவியா பண்ணக்கூடாதான்னு கேட்பான் இல்லையா? கேட்கல. இவங்க காட்டுக்குள்ள போன பொழுது முதல் நாளைக்கு என்ன பண்ணியிருக்கான், அங்க இருக்கிற ஏதோ பழங்கள், சுனை நீரெல்லாம் குடிச்சு அன்னைக்கு ஒரு மாதிரி போச்சு. ஒரு மத்தியானம் 12 மணி இருக்குமா, ஏய் ஏதான்னு சாப்பிட்டா தேவல போல இருக்கே அப்படின்னு அப்பதான் தோன்றது. ஏன்னா அது வரைக்கும் ஏதோ கிடைச்சதெல்லாம் சும்மா சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அப்ப அந்த அந்த பணியாளன் பார்த்துட்டு, அரசே, ஆனா இங்க வேட்டைக்குன்னு வந்தோமே தவிர, ஆனா நான் ஒரு மிருகத்தையும் வேட்டையாட போறது இல்ல. அதை எடுத்து நெருப்புல சுட்டு இதெல்லாம் வேண்டாம். நம்ம இந்த இயற்கை காட்சியை ரசிக்கணும். எனக்கு உன்னோட நேரம் செலவிடணும்டா வா அப்படின்னு தானே அழைச்சின்னு வந்தேன். அரசே, அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட உச்சியில சக்கச்சவேல்னு ஒரு பழம் தெரியறது இல்ல, அதை பறிச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இருங்க, இவன் கிடுகிடுன்னு மரத்துல ஏறி அந்த ஒரே ஒரு பழம்தான் பெரிய பழமா இருக்கு, அதை பறிச்சு கொண்டு வந்து அரசன்கிட்ட கொடுத்துட்டு, நான் போய் சுனை நீர் எடுத்துட்டு வரேன்னு இந்த தேக்க மரத்து இலையெல்லாம் தொன்ன மாதிரி பண்ணி அவன் தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு போறான். ஆத்துல போற தண்ணியும் அவன் குடிச்சிட்டு வரான். ஏன்னா அந்த ஒரு பழம் அரசன் சாப்பிட்டால் நமக்கு பசிக்கும், தண்ணி குடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் போய் தண்ணி குடிச்சிட்டு வரான். இதெல்லாம் தாங்க மரியாதை. ராஜா கிட்ட நீங்க முழு பழத்தையும் தின்னுடாதீங்க, எனக்கு பாதியை கொடுங்கன்னு அவன் கேட்க முடியுமா? நம்மளா இருந்தோம்னாக்க ஞாபகமா போய் தண்ணி குடிப்போமா? சரி, அதுல ஆளுக்கு பாதி தானே சாப்பிடணும் தானே நம்ம நினைப்போம். அவன் எவ்வளவு எவ்வளவு நல்ல பணியாளன். ராஜா சாப்பிட்டோம், நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நின்ன போது ராஜா என்ன பண்ணாரு, ஒரு கத்தியை எடுத்து அந்த பழத்தை நறுக்கி ஒரு துண்டத்தை எடுத்து இவங்கிட்ட கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் அரசன் சாப்பிட்றான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ஒரு துண்டத்தை, இப்ப 4ஆ நறுக்கினா கூட அந்த பழத்தை ஒரு துண்டத்தை அவன்கிட்ட கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிடுறான். பாக்கிய பழத்தெல்லாம் ராஜா சாப்பிட்றான். அன்னைக்கு ரொம்ப ஜோரா பொழுது போச்சு. அப்புறம் திருப்பி அங்க இலையெல்லாம் என்னமோ சாப்பிட்டு பார்த்தாங்க. இதுல என்ன இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு. அப்படியே ராத்திரி இவர் ராஜா தூங்கும்போது அவனும் துணைக்கு இருக்கானே தவிர அவன் தூங்கல. அடுத்த நாள் காலையில ராஜா எழுந்து, கானகத்துல இந்த இந்த பறவைகள்லாம் பாடுறது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொன்னபோது, ஆமா அப்படின்னு நானா. ஆனா ராத்திரி புலி உரிமைற சத்தம் கேட்டது, உங்களுக்கு கேட்டதான்னு கேட்டானா. இல்லையே, நான் காவல் காத்தேன், அவைகளும் இருக்கும் இவைகளும் இருக்கும், நீங்க தூங்கினா போறோம்னு நான் நினைச்சேன்ன போது ராஜா நினைச்சானா, இப்படி ஒத்தனான்னுட்டு. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா, அதே அதே மாதிரி பழம் வேற ஏதாவது மரத்துல இருக்கா பாரு, அது ரொம்ப ஜோரா இருந்ததுன்ன உடனே அவன் அப்படி தேடின்னு போய், இருக்கு ராஜா, அங்க இருக்கு அதே சேப்பு பழம், நான் போய் பறிச்சுன்னு வரேன்னு பறிச்சுன்னு வந்தான்.
பரிசனை வந்த பொழுது இவன் தண்ணி எடுத்துன்னு வரான், வழக்கம் போல தண்ணி குடிச்சிட்டு வரான். அப்ப ராஜா என்ன பண்ற, முதல்ல அந்த பழத்தை நறுக்கி முதல் துண்டத்தை இவனுக்கிட்ட கொடுத்த உடனே அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு, அரசே எனக்கு அந்த இன்னொரு துண்டத்தை தரீங்களான்னு கேட்டானான். ராஜா நினைச்சானா, என்ன நம்ம சாப்பிடணும்னு நினைக்கல, அவன் எதுக்கு அந்த இன்னொரு துண்டத்தை கேட்குறான்? பத்தியா, அன்னைக்கு நம்ம ஒரு துண்டம் தானே தந்தோம், அதனாலயோ அப்படி, இந்த சரி எடுத்துக்கோ அப்படின்னு அவன் அதையும் சாப்பிட்டுட்டான். அப்புறம் ராஜா இன்னொன்னு கட் பண்ணும்போது, எனக்கு அந்த துண்டத்தையும் கொடுத்துருங்களேன் அப்படின்ன பொழுது, என்னடா இது அப்படின்னு ராஜா மனசுக்குள்ள நினைக்கிறான். கடைசியில நமக்கு பழமே இருக்காது போல இருக்கே, இவன் என்ன இப்படி பண்றான், நேத்து அப்படி சொன்னான், இன்னைக்கு இப்படி சொல்றான் உடனே அதையும் சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரு துண்டம் ராஜா சொன்னானே, இதையான உனக்கு உனக்கு வேணுமா, நான் சாப்பிடட்டுமா, நான் அதை கூட நீங்க எனக்கே கொடுத்துருங்களேன் நானா. அப்ப ராஜா சொன்னானா, ஏண்டா அதோட ருச்சி நல்லா இருக்குன்னு தானே நீ சாப்பிட்றன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடைசி துண்டத்தை வாயில போட்டுண்டான். ஒரே விஷ கசப்பு, தூ தூ தூன்னு துப்பிட்டு, ஏண்டா முட்டாள், இத போய் ஏண்டா சாப்பிட்டேன்னா, அரசே நீங்க எனக்கு வழக்கம் போல ஒரு துண்டு கொடுத்துட்டு இத்தனை கசப்பையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு, நீங்க சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடலாம் அப்படின்னப்போதான் ராஜா அவனை எழுந்து வந்து கட்டின்ட்டானா. ஏண்டானா, உங்க உப்பை தின்னு வளர்ந்தவன், உங்களுக்காக நான் கசப்பை சாப்பிடலாம், ஆனா நீங்க கசப்பை சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீங்கள் மன்னாதி மன்னன், மக்களுக்கு அரசன், நான் உங்களுக்கு வேலைக்காரன்னு சொன்ன பொழுதுதான் அவன் சொன்னான், நான் எத்தனையோ தரம் வேட்டைக்கெல்லாம் வந்திருக்கேன், நிறைய வேட்டையாடி இருக்கேன், ஆனா நீ என்னுடைய உள்ளத்தை அழகா புரிந்து கொண்டு என்னுடைய கண்களை திறந்து விட்டாய். என்னன்னு கேட்டா, பழத்துல ஒரு துண்டம் குட்ட ரொம்ப நல்லா இருந்தது, நீ வாய மூடின்னு சாப்பிட்ட, ஆனந்தமா சாப்பிட்ட. இது கசப்புன்னு தெரிஞ்ச உடனே அதையும் கொடு அதையும் கொடு அதையும் கொடு நீ கேட்ட போது என் மனசுல என்ன தோணித்துன்னா, கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்ல, அதுதான் எல்லா பழத்தையும் கேட்கறான்னு தோணிச்சுடா. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் எங்க அந்த கசப்பை சாப்பிட்டுடுவேனோங்கிறதுக்காக நீ சாப்பிட்ட பாரு, எனக்கு உன்னுடைய குணம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அது ஆண்டான் ஆகட்டும், அடிமை ஆகட்டும், குணம் அப்படிங்கிறதுனால யார் உயர்ந்து நிற்கிறானோ அவன்தான் அரசன். குணத்தால் அரசன் ஆகலாம் இல்லையா? அவன் செல்வந்தனா இருந்து கூட பிச்சைக்கார புத்தி இருந்தா அவன் பிச்சைக்காரன் தான். இதெல்லாம் தான் வாழ்க்கையில இந்த மாதிரி கதைகள் கேட்கிற பொழுது நாம எப்படி இருக்கணுங்கிறத வழி நடத்துவதற்காக தான் கதைகள். அந்த காலத்திலேருந்து கதை கதை கதைன்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த கதைகளால் பலருடைய மனது மாறலாம். அதுதான் ராமருடைய கதையை கேட்டு காந்திஜி அப்படி மனசு மாறினார், சத்தியவந்தனாக இருக்க வேண்டும்னு நினைச்சார். அவருடைய அம்மா சொல்லலைன்னா அவருக்கு எப்படி தெரியும் ராமரை பத்தி, இல்லையா? அது போல இந்த மாதிரி கதைகள் வரப்பொழுது, இந்த கதைகள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க குழந்தைகளுக்கு நீங்க அவங்களுக்கு புரியிற பாஷையில சொல்லுங்க. அவங்களுடைய மனசுல இது ஒரு ஓரத்துல போட்டு வச்சுக்கட்டும். என்னைக்கான பெரிய விருட்சமா வளரலாம். நீங்க எல்லாரும் என்னென்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க.